அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இன்சானை சாதாரணமானவனாக படைக்கவில்லை. மிக பெருமதியான ஒருவன் தான் இவன். இவனுக்கே இவனுடைய பெருமதி தெரியவில்லை. யானைக்கு யானையுடைய பலம் தெரியாதாம், யானைக்கு யானுடைய உடம்பு தெரியாதாம். அதே போல் இந்த இன்சானுக்கு இன்சானுடைய பலம் தெரியவில்லை. أتزعم أنك جرم صغير وفيك انضوى العالم الأكبر. நீ ஒரு சிறிய மனிதன் என்று உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? தப்பு. ஷேகுல் அக்பர் முஹித்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், நீ உன்னை சிறிய மனிதன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? அத்தஸுமு அன்னக ஜர்முன் ஸகீர். அது தப்பு. வஃபீக அந்தவல் ஆலமுல் அக்பரு. அகில உலகமே உனக்குள் சுருண்டு கிடக்கிறது என்று சொல்கிறார்கள். ஒரு குறவனிடம் இருக்கின்ற பெட்டிக்குள் பாம்பு எவ்வாறு தனது நீண்ட உடலை வளைத்து சுருக்கி இருக்கின்றதோ அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அர்ஷ் முதல் குர்சி வரை, சுவர்க்கம் முதல் நரகம் வரை சகல அம்சங்களையும் சகல களஞ்சியங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்சானிலே வைத்திருக்கிறான். அதை கண்டுபிடிக்க வேணும். அந்த மதுவை எடுத்து அருந்த வேண்டும். லா ஃபீஹா கவுல். அந்த மதுவிலே இந்த உலகத்து மதுவில் கிடைக்கின்ற போதை கிடைக்காது. இறைவனுடைய பேரின்பம் கிடைக்கும். அந்த பேரின்பத்திலே இவன் லயித்து போய் தன்னையும் மறந்து உலகையும் மறந்து அனைத்தையும் மறந்து நிற்பான். ஷுஹூதுடைய நிலை அவனுக்கு ஏற்படும். சையீத் அஹ்மது கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய முரீதீன்களுடன் ஒரு வழியால் போய்க் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு ஒரு காட்சி கிடைத்தது. என்ன காட்சி? யாருடைய காட்சி? அல்லாஹ்வின் காட்சி அவர்களுக்கு கிடைத்தது. உடனே அப்படியே அந்த காட்சியில் ஃபனாவாகி அந்த காட்சியிலே லயித்து போய் நின்று விட்டார்கள். பல மணி நேரங்கள் நிற்கின்றார்கள். முரீதீன்கள் காத்துக்கொண்டு நின்றார்கள். நாயகம் வரவில்லை. நாயகத்துடன் அந்த நேரம் பேச முடியாது. ஆகையினால் முரீதீன்கள் போய்விட்டார்கள். நாயகம் அப்படியே நிற்கின்றார்கள். பல மணி நேரம், 24 மணி நேரம், ஒரு நாள் ஆகிவிட்டது நிற்கின்றார்கள். 2 நாள் ஆகிவிட்டது நிற்கின்றார்கள். 2 மாதம் ஆகிவிட்டது நிற்கின்றார்கள். 3 மாதம் நிற்கின்றார்கள். சையீத் அஹ்மது கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரே பார்வையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆடவும் இல்லை, அசையவும் இல்லை. எவ்வாறு ஒரு பூனை ஒரு எலியை துரத்தி வந்தது. அந்த எலி ஒரு ஓட்டைக்குள் நுழைந்தது. பூனை விட்டு விட்டு போகுமா? அந்த ஓட்டை அடியே நின்று கொண்டிருக்குமா? ஓட்டை அடியே நின்று கொண்டிருக்கும். எப்போது எலி வருமோ அப்போது பிடிப்போம் என்ற எண்ணத்துடன் அந்த பூனை எலி வருவதை எதிர்பார்த்து நிற்பது போல் என்ன செய்ய வேணும்? என்ன சொன்ன? ரிஃபாயி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நின்றார்கள். ஓட்டைக்குள் போன எலியை பூனை எப்படி முழு கவனத்துடன் நோட் பண்ணி கொண்டிருக்குமோ அவ்வாறு அவர்கள் நின்று கொண்டே இருந்தார்கள். 3 மாதங்கள் ஆகிவிட்டன. பக்கத்திலே இருந்த ஒரு மரம் வேர் விட்டு வந்தது. மரம் வேர் விடும் தானே, கீழுக்கும் விடும், சைட்லையும் விடும். ஒரு பக்க சார்பாக மரம் வேர் விட்டு வந்தது. ரிஃபாயி நாயகத்துடைய காலில் அந்த வேர் வந்து நின்றது. இது ரிஃபாயி நாயகத்துடைய கால். ஆகவே இதை துளைத்து செல்லக்கூடாது என்று வேர் விலகி போகுமா? இல்லை. அவருடைய காலை துளைத்துக் கொண்டு அந்த வேர் மறுபக்கம் வந்தது. அந்த வேர் அந்த காலை துளைத்து மறுபக்கம் வருவதற்கு எத்தனை நாட்கள் போயிருக்கும்? ஒரே நிமிடத்தில் வந்திருக்க முடியாது. வேர் விடுவது அப்படி அல்ல. ஒரு நொடிக்கு நொடியாகத்தான் அந்த வேர் வளர்ந்து கொண்டிருக்கும். ரிஃபாயி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அந்த வேர்
தன்னுடைய காலை துளைத்துக் கொண்டு மறுபக்கம் வந்தது. புரியவில்லையா? தெரியவில்லையாம். ஏன்? தங்களுக்கு கிடைத்த காட்சி அப்படியான காட்சி அனைத்தையும் மறக்க வைத்து விட்டது. நாங்கள் தொழுகிறோம், நொழும்பு கடித்தாலும் விளங்குகிறது, பூச்சி கடித்தாலும் விளங்குகிறது, சொல்கிறோம். திபாயி நாயகத்தை எடுத்து பாருங்கள். இவர்களை போன்ற அவுலியாக்களுடைய வரலாறுகள் எத்தனையோ சரித்திரங்கள் எமக்கு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கின்றன. காரணம் என்ன? حُبِّبَ إِلَيَّ مِنْ دُنْيَاكُمْ ثَلَاثٌ الطِّيبُ وَالنِّسَاءُ وَقُرَّةُ عَيْنِي فِي الصَّلَاةِ. உங்களுடைய உலகத்திலிருந்து எனக்கு 3 விஷயங்கள் விருப்பம். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், உங்களுடைய உலகம் என்று. ரசூலுல்லாஹ்வுக்கு அப்ப இது உலகம் அல்ல. ஹுப்பிப இலைய மின் துன்யானா, எங்களுடைய உலகத்திலிருந்து எனக்கு 3 விஷயம் விருப்பம் என்றால் அது கருத்து வேற. அவ்வாறு சொல்லவில்லை. இந்த உலகம் என்னுடையதல்ல, உங்களுடையது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். மா அன மின் ததின் வலத்தது மின்னி, நான் விளையாட்டில் நின்றும் உள்ளவனும் அல்ல, விளையாட்டு என்னில் நின்றும் உள்ளதும் அல்ல. நான் விளையாட்டில் நின்றும் உள்ளவனும் அல்ல, விளையாட்டு என்னில் நின்றும் உள்ளது அல்ல. அதுபோல என்ன, நான் விளையாட்டில் நின்றும் உள்ளவனும் அல்ல, விளையாட்டு என்னில் நின்றும் உள்ளவனும் அல்ல என்று சொன்னது போல, நான் உங்களுடைய துன்யாவில் உள்ளவன் அல்ல, உங்களுடைய துன்யா என்னில் நின்றும் உள்ளது அல்ல. அது கழிபட்ட சாமான், நீங்க எடுத்துக்கிட்டு போங்க. அதுல 3 சாமான் எனக்கு விருப்பம் என்றார்கள். அத்தீபு, மனம் எனக்கு விருப்பம் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னிசாவு, பெண்கள் எனக்கு விருப்பம் என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வகுர்ரத்து ஐனி பிஸ்ஸலாஹ், தொழுகையில் என்னுடைய கண் குளிர்ச்சி அடைவது எனக்கு விருப்பம் என்று சொன்னார்கள். தொழுகையில கண் குளிர்ச்சி அடைகிறேன், ஐஸ் கட்டிய தூக்கி கண்ணில் வைக்கலையா? அப்படி செய்யலாமா? தொழும்போது இயலாது. ரசூலுல்லாஹ் அப்படி செய்தார்களா? இல்லை. அப்ப என்ன கண் குளிர்ச்சி? குர்ரத்து ஐனி என்று சொன்னார்களே தவிர குர்ரத்து கல்வி என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. என்னுடைய கல்பு குளிர்கிறது என்று சொன்னால் ஏதோ அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை பற்றியும் அவனுடைய நியாமத்துக்களை பற்றியும் நினைத்து அவருடைய கல்பு குளிர்ந்தது என்று சொல்லலாம். அப்படி அல்ல. குர்ரத்து ஐனி, என்னுடைய முகத்தில் இருக்கின்ற இந்த கண் குளிர்ச்சி அடைகிறது என்று சொன்னார்கள். அப்படியானால் இந்த கண்ணுக்கு ஏதாவது தெரிந்திருக்க வேண்டுமா? இல்லையா? தெரிந்திருக்க வேண்டும். ஏதாவது ஒரு வஸ்து தெரியாவிட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய கண் குளிர்ச்சி அடைந்திருக்க முடியவே முடியாது. அது மாத்திரமல்ல, ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் பின்னால் நிற்க இமாமாக நின்று தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரு அடி முன்னே வைத்து சென்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கட்டிக்கொண்டு நின்றவர்கள் தங்களுடைய கையை எடுத்து ஏதோ ஒரு வஸ்துவை யாரிடமிருந்து வாங்குவது போல பாவனை செய்தார்கள். தொழுதுதான் இருக்கா? தொழுது கொண்டிருக்கும் போது அப்படி செய்ய இயலுமா? இயலாதா? ஷாஃபி மதுஹபின் படி 3 தொடரான 3 செயல் ஏற்படாமல் செய்ய முடியும், தொழுகை பாத்திலாகாது. அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீரிலே கையை வைத்துக் கொண்டு எதையோ யாரிடமிருந்து வாங்குவது போல் இப்படி பாவனை செய்தார்கள். சஹாபாக்கள் பார்த்து கொண்டு தொழுது கொண்டிருக்கிறார்கள். சற்று நேரம் கழிந்தபின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் சென்றது போல் ஒரு அடி பின்னாலே வந்து நின்றார்கள். தொழுகை முடிந்த பிறகு சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, வளமைக்கு மாறாக தொழுகையிலே நீங்கள் இவ்வாறு செய்கிறீர்களே, என்ன விளக்கம் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சுவரில், மஸ்ஜிது நபவி மதீனா பள்ளிவாயிலே இந்த சுவரில் எனக்கு சுவர்க்கத்தை எடுத்து காட்டப்பட்டது. அங்கே இருந்த ஈச்சம் மரங்கள் எனக்கு தென்பட்டன. அந்த மரங்களிலே தொங்கிக் கொண்டிருந்த ஈச்சம் பல குலைகள் எல்லாம் எனக்கு தென்பட்டன.
அதில் ஒரு குலையை எடுத்துக் கொள்ளலாம் என்றுதான் நான் கையை நீட்டினேன். ஒரு அடி முன்னே சென்றேன், எடுக்கவில்லை. நான் எடுத்திருந்தால் உலகம் முடியும் வரையும் உலகத்தில் உள்ள மக்கள் அத்தனை பேரும் அதை சாப்பிட்டுக் கொண்டே இருப்பார்கள், அது தேர்ந்து விடாது. பின்னால் வந்தேன். இதே சுவரில் எனக்கு நரகம் காட்டப்பட்டது, நரகத்தினுடைய சூடு எனக்கு பட்டது. அதனால் பின்னால் வந்தேன் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னார்கள். தொழுகையில் காட்சி கிடைத்திருக்கிறதா இல்லையா? இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானதா? மிஅராஜ் ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானது, வேறு யாருக்கும் மிஅராஜ் செல்ல முடியாது. அதேபோல் தொழுகையில் இப்படியான காட்சிகளை காண்பது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானதா? அல்லது கொழும்பில் உள்ளவர்களும் காணலாமா, காத்தாங்குடியில் உள்ளவர்களும் காணலாமா? யாரும் காணலாம். அல்லாஹ்வுடைய தஜல்லி, அல்லாஹ்வுடைய காட்சி யார் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், அல்லாஹ்வுடைய காட்சியை